இட்ஸ் ஈவினிங் 7 o'clock. வீட்டுக்கு வந்தாச்சு. வெளியில் போயிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. அதனால குட்டி பையன் வீட்டில் தான் தனியாக இருந்தான். சுப்பிரமணிக்கு என்னை பார்த்தவொன்னே தான் நான் யாரும் ஞாபகம் வந்தது. நல்லா தூக்கத்தில் இருந்திருப்பான் போல். ஸோ அதனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரியாக்டே பண்ண ஆரம்பித்தான். இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நாங்கள் 2 பேர் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ எங்களை பார்த்து வாங்கன்னு சொல்லி எங்களை வரவேற்று கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவன் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தான். நான் என்னோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாகவே நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எல்லாமே இந்த பச்சை கலர் காய்கறியாக இருந்ததுன்னா அதில் தேடி கண்டுபிடிக்க முடியும்னு ஃபஸ்ட்டு அதை தான் நான் தனித்தனியாக வச்சுருப்பேன். இந்த அவரைக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் தனித்தனியாக வச்சுப்பேன். நான் காமிச்சிட்டு இருக்க அந்த கண்டெய்னர்ஸ்லாம் கேப்போட அந்த கண்டெய்னர்ஸ் தான். அப்புறம் நான் டிஷ் வாஷரில் வச்சு அந்த கேப் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த கீழே உள்ள பாட்டம் மட்டும் நான் பேஸ்கெட்டில் மொத்தமாக யூஸ் பண்ணிப்பேன். இந்த ரம்ஜான், மங்குஸ்தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்நாக் ஃப்ரூட்ஸ் ஆகிட்டு போவோம். யூஸ்வலாகவே நாங்கள் டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 11 o'clock 12 o'clock போக எங்களுக்கு ஃப்ரூட் சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் இந்த மங்குஸ்தான் அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம். இந்த பலாப்பழம் வந்து எனக்கு எப்போவுமே நைட் சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் நான் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஐம் ஜஸ்ட் மெயின்டைனிங் இட். ஸோ அதனால அந்த பலாப்பழம், கிரேப்ஸ் அண்ட் டேட்ஸ் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புதுக்கோட்டை பலாப்பழம்னு சொல்லுவாங்க. ஐ லவ் இட். அண்ட் இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பேஸ்கெட்டில் வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்க போகலான்னு சொல்லி நான் ரூம்குள்ளேயும் போய் கதவையும் லாக் பண்ணிட்டேன். திரும்ப முடிச்சுட்டு அவன் உட்காந்துட்டு இருந்தான். என்னடா வேணும்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சுது அவனோட பொம்மையை வெளியிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். ஸோ அவன் என்னை எழுப்பி அவனுக்கு அந்த பொம்மை வேணும்னு கேட்டு நான் கதவை திறந்ததுக்கு அப்புறமா குடுகுடுன்னு இருட்டாக இருந்தாலும் பயப்படாமல் ஓடி போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு ஹி கேம் பேக். அதோடு தான் அவர் தூங்குவார் எப்போவுமே. ஸோ இப்போவும் அதே தான் பண்ணான். குடுகுடுன்னு எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு அழகாக பெட் மேலே ஏறி அவனும் தூங்க போயிட்டான். ஸோ எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால இப்போ நானும் தூங்க போகிறேன். குட் நைட். தட்ஸ் ஃபார் டுடே. டாடா, பை.